ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இப்போ பண்டிகை காலங்கிறதுனால நம்ம நிறைய வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷலாக 9 வகையான ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போகிறோங்க. இதில் நிறைய வகையான வெரைட்டி ரைஸஸ், பானகம் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் பண்ணையில் நம்ம பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி சமைச்சு பழக்கம் இல்லாதவங்க பொங்கலுக்கு மட்டும் பச்சரிசி யூஸ் பண்ணிவிட்டு மற்றதுக்கெல்லாம் வழக்கமான அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில், நெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டியாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டுக்காக சர்க்கரை பொங்கலும் கல்கண்டு பாத்தும் செய்ய போகிறோம். அப்புறம் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வெண்பொங்கலுக்கும் மற்ற வெரைட்டி ரைஸ்க்கும் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம ஒவ்வொரு ரைஸுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வெந்தயம், மிளகு, ஜீரகம், 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 குத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தயிர் சாதத்துக்கு காஞ்ச திராட்சை சேர்த்து பண்ண போகிறோம். தயிர் சாதத்துக்கு மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு மாங்காவை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். புளி காய்ச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கல்கண்டு பாத்துக்கு தேவையான கல்கண்டு, வெல்லம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான தேங்காய் துருவல், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாவும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பானகம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சுக்குத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வெண்பொங்கலும் பருப்பு சேர்த்து சர்க்கரை பொங்கலும் பண்ண போகிறோம். ரெண்டுக்கு சேர்த்து நம்ம ஒன்றாவே வேக வச்சுக்கலாம். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு சேர்த்து வேக வைக்கிறதுனால உப்பு கம்மியாக போட்டு வேக வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி 1க்கு 4 அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி வச்சு பேரளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் வெண்பொங்கல் தனியாக செய்வீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ எளிய மெத்தடாக இருக்கட்டும் 2க்கு சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். இதை மிதமான தீயில ஒரு 5லேருந்து 6 விசில் நல்ல கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் நான் வெண்பொங்கலுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் குக்கர் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் நான் பச்சரிசியை வடித்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வடித்து பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இல்லது நீங்கள் குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நம்ம 1/2 உப்பு தான் போட்டுக்க போகிறோம். ஏன்னா சில ரைஸ், அதாவது மாங்காய் சாதம்லாம் உங்களுக்கு உப்பு நிறைய ஏற்றுக்காது. மாங்காய் சாதம், தேங்காய் சாதத்துக்குலாம் உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். அதனால இதில் 1/2 உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம சாதம் கிளறையில தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பச்சரிசி சீக்கிரம் குழையிற தன்மை உள்ளதுங்க. பச்சரிசி சமைச்சு பழக்கம் இல்லாதவங்க விறகுன ரைஸுக்கு நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். சாதம் வேகட்டும். நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். லெமன் ரைஸ்க்கு லெமன் ஜூஸில் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பும், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 3ஐயும் கலந்து வச்சுக்கலாம். வழக்கமாக இதெல்லாம் எண்ணெயில் போட்டு தாளிப்போம். நம்ம இப்போ லெமன் ஜூஸ்லேயே இந்த மாதிரி கலந்து நீங்கள் எண்ணெயில் விட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசம் தூக்கலாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சாதத்தில் 1/2 உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த சர்க்கரை பொங்கலுக்கும் பானகத்துக்கும் வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. இது ரெண்டுக்கும் தேவையான வெல்லத்தை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நல்ல சூடான தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாகு காய்ச்சணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அடுப்பில் போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லது ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரிங்க. நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் கட்டியாகவே எடுத்து வச்சுக்கலாம். பாலை நல்லா கட்டியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பசும்பாலாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பசும்பாலாக இருந்தால் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் உங்களுக்கு ஆடப்படியே இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கல்கண்டு பாத்தும் தயிர் சாதமும் பண்ண போகிறோம். உங்களுக்கு கல்கண்டு பாத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அரிசி நல்ல குலைவாக இருக்கணும். இந்த சாதத்தை வடிச்சிட்டு நம்ம அடி சாதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கல்கண்டு பாத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் தனியாக குலைய வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. நீங்கள் இதுலேயே கல்கண்டு பாத்துக்கு எடுக்க போகிறதா இருந்தால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வடிக்கிறது வசதியாக இருந்தால் வடித்து எடுத்துக்கோங்க. இல்லது குக்கரில் வழக்கம் போல் நீங்கள் சமைச்சு உதிரியாக சமைச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
நான் இன்னைக்கு சாதத்தில் அரை உப்பு போட்டு பொங்கியிருக்கிறதுனால தயிர் சாதத்துக்கும் கல்கண்டு பாத்துக்கும் தனியாக கொஞ்சமாக கொலைய சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், 1 கப் அளவுக்கு கல்கண்டு பாத்துக்கும் 1 கப் அளவுக்கு தயிர் சாதத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எல்லா வெரைட்டியுமே ஒவ்வொரு கப் தான் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பொருட்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் கல்கண்டு பாத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்புக்கு நீங்கள் 1 கப் அளவுக்கு நல்ல கட்டியான பால் சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். ஏன்னா இது பாயசம் மாதிரி இருக்காது, உங்களுக்கு கட்டியாக தான் இருக்கும். சாதம் நல்ல குழஞ்ச சாதத்தில் நல்ல கட்டியாக காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். 1 கப் சாதத்துக்கு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் உங்களுக்கு கல்கண்டு தேவைப்படுங்க. நீங்கள் பெரிய கல்கண்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி கல்கண்டுனா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். கல்கண்டு பாத்தாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, சாதம் குழஞ்சிருந்தா கூட நல்லா இன்னொரு தடவை மசிச்சு விட்டுக்கோங்க பால் சேர்த்து. இல்லது சாதம் பால் சேர்த்த பிறகு உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வெல்லமோ அல்லது கல்கண்டோ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கல்கண்டை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்த சாதத்தோட 1.5 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து ஒரு 5லேருந்து 6 நிமிடம் மூடி வச்சிடலாங்க. அதாவது கல்கண்டு நல்லா இலகி சாதத்தோட மிக்ஸ் ஆயிடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்ல கல்கண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பதம் இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கல்கண்டு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்தா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டுக்கிறேன், தனி ஏலக்காய் தூள் இல்லை. இப்போ விருப்பப்பட்டவங்க குங்குமப்பூ இருந்ததுன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இல்லை பச்சை கற்பூரம் இருந்தால் கூட பச்சை கற்பூரம் ஒரு துளி சேர்த்துக்கலாங்க. பச்சை கற்பூரம் சேர்க்குறதா இருந்தால் நிறைய சேர்த்துடாதீங்க, ஒரு துளி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தா இது நல்ல ஃப்ளேவரும் ஒரு லைட்டான கலரும் கொடுக்குங்க கல்கண்டு பாத்துக்கு. இப்போ நம்ம கல்கண்டு பாத் தயாராகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்ல சூடானாக்கில் முந்திரி பருப்பும் காஞ்சி திராட்சையும் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இந்த கல்கண்டு பாத் நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் டேஸ்ட்ல கூட செய்யலாங்க. செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்தால் வழக்கமாக நம்ம பாயசம் வைப்போம், கேசரி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கல்கண்டு பாத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நல்ல முந்திரி பருப்பு பொன்முறுவலாக பொரிஞ்சிச்சு. இதை கல்கண்டு பாத்தோட சேர்த்து மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கட்டும். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கும் குலைவா சாதம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ கிளறிடலாம். இப்போ நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு உடனே சாப்பிட போறீங்க அப்படின்னா நம்ம தனி தயிரில் செஞ்சுக்கலாங்க. இல்லை காலையிலேயே தயிர் சாதம் கிளறி வச்சுட்டு மதிய நேரத்துக்கு தான் எடுத்துப்பீங்க அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா தனி தயிர் போட்டு கிளறிக்காதீங்க, ரொம்பவே புளிப்பு வந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் 1 கப் அளவுக்கு தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால், 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால வெறும் தயிர் போட்டு தான் நான் கிளறிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிரும் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்ல தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தயிர் சாதம் நல்ல தளர்வாக இருந்தால் தாங்க உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே குழஞ்ச சாதம், அதோட தயிரும் தண்ணியும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பால் சேர்த்துக்கல. நீங்கள் மார்னிங்கே செஞ்சு வைக்கிறதா இருந்தால் பாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ரிஃபைண்ட் ஆயிலில் தான் தாளிச்சுக்கிறேன். விருப்பப்பட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். தட்டி வச்ச இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, இதை நல்லா தாளிச்சு கொட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சையோட சேர்த்து கருப்பு திராட்சையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
தயிர் சாதத்தோட கருப்பு திராட்சை இல்லை மாதுளம்பழம் இல்லை பொடியாக வெட்டின அன்னாச்சி பழம் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, நமக்கு தளர்வான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானகம் தயார் பண்ணிடலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு குளிர்ந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்புத்தூள். விருப்பப்பட்டீங்கன்னா இதோட ஏலக்காய் தூளும் துளசி இலையும் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து அருமையான பானகம் ரெடி ஆயிடுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். நீங்க குளிர்ந்த தண்ணியில டைரக்டா வெல்லத்தை போட்டு கரைச்சிக்காதீங்க. வெல்லத்தை சூடான தண்ணியில கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. குளிர்ந்த தண்ணியில வெல்லம் சீக்கிரம் கரையாது. இப்போ நமக்கு பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்ல குலைவா வெந்திருக்கு. இந்த மாதிரி தளர்வா இருந்தாதான் நம்ம அரை உப்பு தான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா வெண்பொங்கலுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் சேர்த்து அப்படிங்கறதுனால கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். தளர்வா இருந்தா மட்டும்தான் நீங்க உப்பு சேர்த்து கிளற முடியும். கட்டியா பண்ணினீங்க அப்படின்னா நீங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நான் தனியா எடுத்துட்டேன். வெண்பொங்கலுக்கு தனியா எடுத்து நான் உப்பு கலந்து எடுத்து வச்சுட்டேன். சர்க்கரை பொங்கலுக்குள்ள பொங்கல்ல நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை பாகு எடுத்து வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு கட்டியான வெள்ளை தண்ணி இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5ல இருந்து 7 நிமிடம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே போட்டுருங்க. 10 நிமிடம் கூட போட்டு வச்சுக்கலாங்க. அது எல்லாமே நல்லா சேர்ந்து உங்களுக்கு நெய் மிதக்க தயாராகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே போட்டுருங்க. சர்க்கரை பொங்கலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஏன்னா வெண்பொங்கல் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமா செய்யறதுனால 2 ஸ்பூன் நெய். நீங்க நிறைய பொங்கல் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூடவே நெய் எடுத்துக்கோங்க. அதோட மிளகு, ஜீரகம், மிளகை தட்டி கூட போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு முழு மிளகு தான் போட்டுக்கிறேன். வாசத்துக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்க போறேன். இதோட ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை மிளகாய் கூட காரத்துக்கு சேர்த்துப்பாங்க. உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கல. இதை நல்லா தாளிச்சு வெண்பொங்கலோட சேர்த்து கிளறி வச்சிடலாம். வெண்பொங்கல் தளர்வா இருக்கையில உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்குங்க. கட்டி ஆயிட்டுனா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப சர்க்கரை பொங்கலும் தயாராயிடுச்சு. ஒரு 7-8 நிமிடம் அடுப்புலயே இருந்திருக்கு. நம்ம சர்க்கரை பொங்கலை தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய்யில நம்ம வந்து கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் தாளிச்சுக்க போறோம். கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து அது சிவக்க வறுபட்டாக்கல நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். இது சர்க்கரை பொங்கலோட கிளறிடலாங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல தனியா பச்சரிசியில மட்டும் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை எல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு அதுல 1 கப் சாதம் எடுத்து இன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ண போறேன். இப்போ தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் தாளிக்க போறேங்க. உங்களுடைய விருப்பம், நீங்க தனி நெய்யில கூட தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சாக்கல நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நான் நம்ம வடிச்ச சாதத்திலே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு விறகுன சாதம் எல்லாம் அதுல தான் பண்ண போறோம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சாக்கல கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்க போறோம். இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்க கூடாது. காஞ்ச மிளகாத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இதுல 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போறேன். தேங்காய் துருவல் நல்ல வாசம் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்தரணும். பச்சை வாசம் இருக்கக்கூடாது. நல்ல நெய்யில வறுப்பட்ட வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை கம்மியாவே வச்சுக்கோங்க. இல்லை இது வந்து அந்த பாத்திரம் சூடா இருக்கிறதுனால தேங்காய் சீக்கிரமா முருகிடும். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இது நம்ம ரைஸோட சேர்த்து கிளறிடலாம். ரைஸ் அடுப்பில் போட்டு கிளற வேண்டியது இல்லைங்க. இந்த தேங்காய் துருவலை போட்டு கிளறினா போதும். அடுத்தது லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிடலாம். லெமன் ரைஸ் நான் நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறேன். அதனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சாதத்தை கிளறி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதம் நிறைய உப்பு ஏற்காது. அதனால நம்ம முதல்ல போட்ட உப்பு அளவு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க.
லெமன் ரைஸ்க்கு கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ஏற்கனவே நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சு அதில் மஞ்சத்தூள், உப்பு, காயப்பொடி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடுங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க. எதுக்காக இப்படி கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பச்சை வாடை இருக்காது. அதே சமயம் ரொம்ப நேரத்துக்கு இந்த சாதம் கெட்டும் போகாதுங்க. நீங்கள் ட்ராவல்லாம் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ரைஸில் போட்டு கிளறிக்கோங்க. ரொம்ப வாசமாகவும் இருக்குது, சீக்கிரமாக கெட்டும் போகாதுங்க. பாருங்கள், இந்த அளவு கொதிக்கணும். கொதிச்சு லேசாக எண்ணெய் பிரியிட்டோம். இப்போ நம்ம ரைஸில் போட்டு கிளறிக்கலாம். இது கரெக்டான பதமாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து புளிக்காய்ச்சல் ரெசிபி நான் போட்டிருக்கேன், புளியோதரை மிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு. அதனால் இதில் டீட்டெயிலாக நான் கொடுக்கல. நீங்கள் வந்து அந்த ரெசிபியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வந்து புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த ரெசிபியை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த லெமன் சாறு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணையில எல்லாம் சேர்ந்து வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஏற்கனவே குலைவாக பொங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணையில ரொம்பவே குழஞ்சிடுங்க உங்களுக்கு. இப்போ நம்ம லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. அப்புறம் நம்ம மாங்காய் சாதம் இறக்கிடலாம். இதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு லேசாக ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மாங்காய் சாதத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம். இதோட நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, தோல் எடுத்து துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ புளிப்புள்ள மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த மாங்காயில் நல்ல புளிப்பு இருக்கும். சில சமயம் இந்த மாதிரி புளிப்புள்ள மாங்காய் கிடைக்காட்டி நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட இதோட சேர்த்து புளிஞ்சிக்கலாம், ஒரு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக. மாங்காய் சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வதங்கிடும், ஏன்னா துருவி தான் போட்டிருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம சாதத்தை மாங்காய் இதில் போட்டு கிளற போகிறோம். மாங்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் டோட்டலாக இந்த மாதிரி மொத்தமாக சாதம் வடித்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை குக்கர்லேயே உதிரி உதிரியாக வேக வச்சுட்டா எல்லா ரைஸுமே ஒரு 10-15 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் 4-5 வகை ரைஸ் பண்ணிடலாங்க ஈஸியாக. இப்போ பாருங்கள், நமக்கு மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. அப்புறம் நம்ம புளியோதரை மிக்ஸ் போட்டு புளியோதரையை விரைக்கலாம். இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்ம புளியோதரை ரெசிபி மூலமாக நீங்கள் புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்திங்கன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கறது கிடையாது, நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரத்தி விட்டுட்டு தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை கூட தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம புளியோதரை ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நம்ம 9 வகையான ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தோம். லெமன் ரைஸ், புளியோதரை, இன்னும் ஸ்வீட்டுக்காக கல்கண்டு பாத், சர்க்கரை பொங்கல், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், வெண்பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் பானகம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ரெசிபிங்க. நீங்கள் இதை நார்மலாக நவராத்திரி ஸ்பெஷலாகவும் பண்ணலாம், இல்லை இந்த வளகாப்பு இல்லை சின்ன லெவலில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு, அதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அந்த கிவ் அவே வீடியோட லிங்கை இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து பாருங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.